சப்ததி மகோத்சவம் கண்டவனுடைய சுவாமியினுடைய பெருமைகளிலே சிலவற்றை அனுபவிப்பித்து மகிழலாம் என்று தொடங்குகிறேன். இன்றைய தினம் சுதினம், மாதமும் விசேஷமான மாதம். அதில் ஆழ்வாருடைய நட்சத்திரமான விஷாகங்கிறது ஒரு தனிச்சிறப்பு. இந்த விதேசத்தில் சேவை சாதிக்கிற எம்பெருமான் வெங்கடகிருஷ்ணன் பெருமான் சுமதீந்திர மகாராஜனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி இங்கே எழுந்தருளினான்னு சரித்திரம். அந்த ராஜா திருவேங்கட மலைக்கு போனார். அங்கே எம்பெருமானை கண்ணனாக சேவிக்க வேண்டும் அப்படின்னு ஆசை கொண்டார். இந்த பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்திலே வெங்கட கிருஷ்ணனாக நமக்கு சேவை சாதிப்போர்னு பெருமான் சோதிவாய் திறந்து பேசினான். அங்கனமே சேவை சாதிக்கவும் செய்தான். ஆனால் அந்த சுமதீந்திர மகாராஜருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். வேங்கடவனை கண்ணனா அவர் தரிசித்தார். ஆனால் இந்த எம்பெருமான் புரட்டாசியிலே வரு வேங்கடவனான்னு கேட்டால் அந்த பெருமை திருவேங்கடமுடையானுக்கு உண்டு. அதனால தானே என்னமோ நம்முடைய வெங்கடகிருஷ்ணன் சுவாமி புரட்டாசியிலே வரு வேங்கடவனாக ஒரு இரட்டிப்பு ஆனந்தத்தை நம்ம கொடுத்திருக்கார். அதனால சுமதிங்கிற அந்த மகாராஜரை காட்டுற நமக்கு பெருமை அதிகம்னு சொல்லிக்கலாம். இன்னொன்னும், கண்ணனை அத்தனை பேரும் அறிந்திருக்கிறோம். நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண பொம்மை திருநாமம். ஆழ்வாரிடத்திலே வைக்கப்படுகிற அந்த உச்சபட்ச அன்புன்னு இருப்பாங்க. அந்த பக்திக்கு ஒரு வடிவம் கொடுத்தோம்னால் அந்த வடிவம் தான் நம்மாழ்வார்னு நாம சொல்லலாம். கண்ணனே ஆழ்வார், ஆழ்வாரே கண்ணன். அதனால வெங்கடகிருஷ்ண பெருமான் சுமதீந்திர மகாராஜருக்காக வந்தார். விஷாக்கத்தில் வந்தாரானால் நம்மாழ்வாரோட ஒரு சாமியம் சொல்லும்படியான வைபவம் அவருக்கு அந்த நட்சத்திரத்தால ஏற்படலைங்கிறது தெரிகிறது. கண்ணன்னு சொன்னா ஆழ்வாரோட சம்பந்தம் இருந்தா தானே கண்ணன். அதனால நம்முடைய சுவாமிக்கு ஆழ்வாருடைய சம்பந்தமும் அந்த நட்சத்திரத்தால ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த வகையிலும் வெங்கடகிருஷ்ணன் பெருமான காட்டிலும் வெங்கடகிருஷ்ணன் சுவாமி இன்னமும் ஸ்லாகனீயங்கிறது தேறுகிறது. இதுக்கெல்லாம் மேல முத்தாய்ப்பா ஒரு விஷயம்னு சொல்லணும்னு சொன்னால், இந்த மாதம் புரட்டாசி மாதம் சுவாமி வானமாமலஜீயர் சுவாமியினுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர். 28ஆம் பட்டம் சுவாமியினுடைய திருக்கரங்களினாலே திருவிலட்சணங்களை பெறுகிற பாக்கியம் பெற்றவர். புரட்டாசி மாதம்ங்கிறது வானமாமல ஸ்ரீமட சம்பந்திகளுக்கு ரொம்பவும் உகந்த மாதம். ஏன்னா கன்னி புனர்வசு ரொம்ப சிறந்த உற்சவம். ஒரு வருடமும் போய் சேவிக்கணும்னு நாம் அத்தனை பேருமே பாதிக்கிற உற்சவம். ஆனால் போக முடியறதான்னு கேட்டால் போக முடியறது இல்லைங்கிறது தான். ஒன்னான வானமாமல ஜீய சுவாமியுடைய திருவவதார மாதமாக அமைந்திருக்கிற பெருமை உத்தாரக ஆச்சாரியர். ஏன்னா சமாசேனம் அந்த பரம்பரையிலே வந்த மகனீயர்களாலே, முக்கியமாக 28ஆம் பட்டம் சுவாமியினாலேன்னு சொன்னதுனாலே அது வானமாமல ஸ்ரீமட சம்பந்திகளுக்கு ரொம்ப உத்தேசியமான மாதம். ஆனால் சுவாமிக்கு உபகாரக ஆச்சாரியர்னு சொன்னால் அத்தனை காஞ்சி மகாவித்வான் சுவாமியையே சாரும். அவராலே நன்கு அனுகிரகிக்கப்பட்டார். அவருடைய நன்மதிப்பை சம்பாதித்தார். அப்புற மாதத்தால வானமாமல சுவாமியோட சம்பந்தம், அவதரித்திருக்கிற நட்சத்திரத்தால காஞ்சி சுவாமியோட சம்பந்தம், உத்தாரக ஆச்சாரியரோட மாசத்தால சம்பந்தம், உபகாரக ஆச்சாரியரோட நட்சத்திரத்தால சம்பந்தம். இந்த ஏத்தமும் ஒரு மணிமகுடத்திலே வைக்கப்பட்ட ஒரு உயர்ந்த ரத்தினத்தை போலேன்னு சொல்லலாம்படி இந்த ஏத்தம் வைபவமும் சுவாமிக்கு வாய்த்திருக்கிறது. அதனாலே அத்தகைய நேர்மை பொருந்திய நம்முடைய சுவாமி மேதாவிமணி என்று நம்முடைய காஞ்சி சுவாமியாலே விசேஷமாக கொண்டாடப்பட்டிருக்கிறார். அவரிடத்துல நிறைய அவர் பாராட்டுகளை பெற்றிருக்காருங்கிறது ஆச்சரியம் அன்று.
ஏன்னா சுவாமியோட பழகிய பல மகனீயர்கள் இங்கே இருக்கிறீர்கள். சுவாமி எல்லாரையுமே கொண்டாடுவார், அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் யாரை சந்தித்தாலும் எனக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கார், என் ஒருத்தனுக்கே அத்தனை கடிதம் எழுதியிருக்காருன்னு தான் அவர் சொல்லுவார். ஆனால் நீங்கள் யாரை பார்த்தாலும் எல்லாரும் அதுதான் சொல்லுவார். எனக்கு எழுதின அளவுக்கு யாருக்குமே அவர் கடிதங்கள் எழுதியிருக்க மாட்டார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவார். அதனால் அவருடைய பாராட்டுகளை பெற்றிருக்காருங்கிறது அது உயர்வான விஷயம்தான். ஆனால் யார் ஒருத்தருக்கு ரொம்ப அணுக்கமானவர்னு எப்போது சொல்ல முடியும்னு சொன்னால், ஒருத்தரை வைவதற்கும் நமக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு சொன்னால்தான் அப்போ தான் அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர்னு அர்த்தம். அப்படி வையறதுக்கும் அதிகாரம் இருக்குன்னால் ரொம்ப அணுக்கமானவர்களாக நெருக்கமானவர்களாக நாம் பழகி இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அந்த பாக்கியமும் வாய்க்க பெற்றவர்.